Good afternoon, praise Lord. Welcome to this video. ஏற்கனவே நிறைய வீடியோஸில் சொன்னபடி இது ஒரு ஷோ தான். நான் வந்து ஒரு ஸ்கூல் ஃபைனல் முடித்தோடனே வந்து இதுமாரி கோயம்புத்தூருக்கு நான் அனுப்பப்பட்டேன். இதுக்கு முன்னாடி எங்கள் தாத்தா வந்து கோயம்புத்தூருக்கு ஒரு விசிட் போயிட்டு வந்தார். அப்போ வந்து என்ன சொன்னாருன்னா, ஜனங்கள்லாம் வந்து ஒரு 35 மார்க்கு தான் என்னுடைய கணிப்பில் அவங்க வாங்குவாங்க அப்படின்னு அவர் வந்து சொன்னார். ஸோ இதுக்கு அடுத்த விசிட்டு வந்து நான் தான் அங்கே போயிருக்கேன். நானும் போய் பார்த்தாக்கா அங்கேயும் போயிருக்கேன். சென்னை அதுமாரி இடங்களில் சிட்டிஸ்க்கு போனாக்கா ஜனங்கள் வந்து வேலை நிமித்தம் பல விதமான சூழ்நிலை நிமித்தம் மார்பிடாக இருக்க மாதிரி தோணும். என்னுடைய ஆசிரியர்கள் கூட அப்படி சொல்லுவாங்க. எஜுகேஷன் எல்லாமே வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து மார்பிடாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே போய் தான் நான் கேட்டேன். அதுமாரி சில கார்ட்டூன்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும்னு நான் சொல்கிறது இருந்தால் கூட எப்படி மார்பிடிட்டி குடும்பத்தில் எல்லாம் கூட வர முடியும் அப்படின்னு அந்த கார்ட்டூனில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவங்க படுக்கைக்கு மேலே இருக்க சீலிங்கில் வந்து ஹாவ் யூ டேக்கன் த பில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எழுதி வச்சுருக்காங்க. அவங்களுக்குள்ளே எந்த சந்தோஷமும் இருக்காத மாதிரி தெரியல. இது மாதிரி நிறைய ஃபேமிலிஸில் அது மாதிரி நான் பார்த்துருக்கேன். ஒரு மாதிரி மார்பிடிட்டி தான் இருக்குது. ஸோ இதுக்கு என்ன க்யூர் அப்படின்னு சொல்லிட்டு நான் சபைக்கு ரெகுலராக போவேன். ஸோ நான் ஒரு வித்தியாசமான பர்சன். ஸோ என் கூட ஒருத்தர் கூட அனுப்பப்பட்டிருந்தார். அவர் எப்படின்னா, இப்போ நான் ஒரு சாங் சொல்கிறேன் பாருங்க. ஹாவ் தை நோன் வே லார்ட், ஹாவ் தை நோன் வே அப்படின்னு ஒரு சாங் இருக்கு. அதில் வந்து நம்ம கிளேன்னும் கடவுள் வந்து நம்மளை பாண்டமாக வணையக்கூடிய குயவன்னும் அந்த பாட்டு பாடுவோம் நாங்கள். அதில் வந்து ஈல்டட் அண்டு ஸ்டில் அப்படின்ட்டு வரும். ஸோ என் கூட வந்த மனிதர் வந்து அந்த ஈல்டட் அண்ட் ஸ்டில் அப்படின்னா அதை இம்மிடியட்டாக ஒரு லேடி அவருக்கு ஈல்டட் அண்ட் ஸ்டில்லாக இருக்கிறதா தான் அவர் நினைப்பார். ஸோ எப்பவுமே அவருடைய தாட்ஸ் வந்து அதுக்கு நேராக தான் அங்கே போகுது. ஆனால் எனக்கு வந்து இதை பற்றி ஒன்றுமே தெரியாது. ஸோ நான் ஒரு லேர்னர் தான். ஸோ இதுமாரி எப்படி மார்பிலிட்டி எப்படி செட் ஆகுதுன்னு இந்த மாதிரி தான் செட் ஆகுது. அது மட்டும் தான் எனக்கு தெரியும். ஒவ்வொரு லேடி வில் பி ஈல்டட் அண்ட் ஸ்டில் அப்படின்னா அதேமாரி நீங்கள் இருக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஓவர் இன்டெலிஜென்ஸ் இன் செக்ஷுவல் ஆக்டிவிட்டி அப்படி இருக்க மனுஷன் வந்து தன்னை கெடுத்து ஏழையராக செத்து போயிடுவான். அதில் வந்து எந்த சந்தோஷமும் அவனுக்கு கிடைக்காது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் அதில் இருக்காது. எங்கள் சபையில் அதான் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அந்த செக்ஷுவல் ஆக்டிவிட்டி கூட ப்ரேயராக தான் நம்ம நினைக்கணும், அதுவும் ஹோலி தான் அப்படின்னு அவங்க சொல்லி கொடுத்தாங்க. ஸோ தட் நீட் நாட் எண்ட் இன் அ மார்பிட் சிச்சுவேஷன். ஸோ கடவுள் நம்மளை ஆசீர்வதிக்கல, நம்ம சைல்ட்லெஸ்ஸாக பேரனாக இருக்கிறதுக்கு கூட இதுதான் காரணம்.